கையில் வந்து என்ன செய்யணும், அந்த பழைய அந்த ஒரு சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கையில் ஒப்பு கொடுத்தார்கள் சொல்லி. அவன் மன்னிப்பு பெற்ற ஒருவன் இன்னொருவனுக்கு மன்னிப்பு கொடுக்காதனால அவன் என்ன செய்யப்படுகிறான், உபாதிக்கிறவனுக்கு அதை டார்ச்சராக கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை எப்படி மன்னிங்க, மனப்பூர்வமா மன்னிங்க. மன்னிக்காமல் போனால் பரவத்தில் எப்படி செய்வார் என்று அங்கே ஒரு எச்சரிப்பாக ஒரு நம்மை ஒரு எச்சரிப்போட்ட வண்ணமாக இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். மனப்பூர்வமா மன்னிச்சிட்டாரு. நாமும் செய்த தப்பிதங்களை எப்படி மன்னிக்க வேண்டும், மனப்பூர்வமா. அல்லேலூயா. நம்ம நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அவர் செய்த உபகாரங்களை தான் மறக்கக்கூடாது. பிறர் செய்த தப்பிதங்களை என்ன செய்யணும், உடனே என்ன பண்ணணும், மறந்துடும். அல்லேலூயா. சோதனை மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டே அப்படின்னா அந்த மெமரியிலிருந்து எடுத்துடும், டெலீட் பண்ணிடணும். அல்லேலூயா. அவங்களை பார்க்கும்போது அவங்க இந்த தப்பு செய்தவங்க தானேங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஆண்டவர் நம்மளை எப்படி ஒரு நீதிமானாக, பாவமே செய்யாதவர்களை போல தானே பார்க்குறாரு. நம்மளை இப்படிப்பட்ட பாவம் செய்தவனை போல பார்க்கறது இல்லை, பாவமே செய்யாதவரை போல ஒரு நீதிமானாக நீதிமாட்டியாக பார்க்கிறார். அப்படிதான் நீங்கள் நான் என்ன செய்யணும், பிறரை நாம் பார்க்க வேண்டும். சொல்கிறோம். இன்னும் நாம் எவைகளை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். ஒரு சில காரியத்தில் மாற்ற நம்ம ஜெபிக்க கடந்து போகிறோம். எவைகளை நாம் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் அப்படின்னா சொல்கிறோம். கர்த்தருக்கு சோத்திர பலியை செலுத்தினால் மனப்பூர்வமாக செலுத்த சோத்திர பலி. அப்படியே சும்மா கடமைக்காக சரி ஜபத்துக்கு கூடி வந்துட்டோம், பாஸ்டரும் சோத்திரம் பண்ண சோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, அதனால ரெண்டு சோத்திரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணக்கூடாது. இங்கிருந்து வரணும். சோத்திரப்பா சோத்திரம் இதயத்திலிருந்து வரணும். சோத்திரம் அல்லேலூயா. இது உதட்டிலிருந்து அல்ல, இதயத்திலிருந்து சோத்திரம். ஏன்னா அப்படிதான் எல்லாமே நம்மளோட வாழ்க்கை எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. புரிந்து கொள்ளுங்க. அவர் இல்லாமல் ஒன்றும் நம்ம என்ன செய்ய முடியாது, அசைய முடியாது, நடக்க முடியாது. அவருக்குள்ள நம்ம நடக்கணும், அவருக்குள்ள தான் பிழைக்கிறோம், அவருக்குள்ள தான் அசைகிறோம். ஆமே ஆமே வரலையே. ஆமே அவருக்குள்ள தான் அசைகிறோம். சிலருக்கு அசைய முடியலை. இன்னைக்கு நீங்களாம் அசைகிறோம் இல்லவா, புரிச்சுக்கோங்க. இத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அசைய முடியாதவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் தான் அவருக்குள்ள அசையும்படியாக வைத்திருக்கிறாங்க அல்லவா, அவருக்காக எழுந்து ஓடும்படியாக வைத்திருக்கிறாங்க அல்லவா, பிரயாசப்படும்படியாக வைத்திருக்கிறாங்க அல்லவா. அப்போ சோதரர்களுடைய உள்ளத்திலிருந்து அவரே சோதரம். அதான் எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 22:29